ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை அப்படிங்கிற சீரீஸில் 9வது எபிசோடாக பிளிந்த் பீம் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஃபூட்டிங் ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு பிளிந்த் பீமுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது இப்போ முக்கியமான விஷயம். அதில் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதில் அந்த பிளிந்த் பீம் எந்த மாதிரியான வேலைகளை செய்யுது பில்டிங்கில் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக டெக்னிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு வீட்டில் வால் கிராக் வராமல் இருக்கிறதுக்கும் லோடு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கும் பாதுகாக்கிற இடமே பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் தான். இந்த ஒரு வேலை சரியாக இல்லை அப்படின்னா வால் கிராக் வருது, அன்ஈவன் செட்டில்மெண்ட் வருது, ஃப்ளோர் கிராக் வருது, அதே மாதிரி லோ டிஸ்ட்ரிபியூஷன் அன்இவன் ஆகிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளிந்த் பீம் எதுக்கு போடணும், எந்த மாதிரி போடணும், அது எந்த சைஸில் இருக்கணும், அந்த பிளிந்த் பீமோட ரிங்கெல்லாம், அதாவது ஸ்ட்ரெப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ரிங்கு எப்படி கட்டணும், அதோட சைஸ் எப்படி இருக்கணும், அந்த ராடு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பிளிந்த் பீமுக்கு போடுற ராடு என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் சரியாக பண்ணல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ப்ராப்ளம் வரும், சைட்டில் பிளிந்த் பீம் போடும்போது எந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக பிளிந்த் பீம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பில்டிங்கில் இருக்கிற எல்லா காலத்தையும் இணைச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி அதிலிருந்து வால் லோடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான் பிளிந்த் பீம். இந்த பிளிந்த் பீமை பற்றி டீட்டெயிலாக நம்ம டிராயிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது லாஸ்ட்டில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதோட டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிளிந்த் பீம் ஏன் முக்கியம், அது எந்த மாதிரியான வேலையை செய்யும் பில்டிங்கில் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த பிளிந்த் பீமில் எந்த மாதிரி கம்பி கட்டணும், அது எப்படிலாம் அதோட ப்ரொசீஜர் இருக்குது, சைட்டில் எந்த மாதிரி தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் டிராயிங்கில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளிந்த் பீமோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம்னா லோடு டிஸ்ட்ரிபியூஷனு, செட்டில்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, வால் கிராக் வர்றது குறைக்கிறது, ரெண்டாவது எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கத்தில் வர டேமேஜை குறைக்கிறது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஃபில்லிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது மூவ்மெண்ட் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இதுதான் பிளிந்த் பீமோட முக்கியமான வேலை. அதாவது ஒரு சில லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுற வீட்டில், ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளிந்த் பீம் இல்லாமையே பில்டிங் கட்டுவாங்க. அதாவது ஆர்ஆர் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கு மேலே குத்துக்கள் வச்சிருவாங்க. அதாவது குத்துக்கள்னு சொல்லுவோம். செங்கல்லையே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சா அது அதாவது 9 இன்ச்லேயே திருப்பி வச்சாங்கன்னா, அதாவது 3 இன்ச்சு இதில் வித்தில் 4 இன்ச் ஹைட்டில் வச்சாங்கன்னா அது குத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சுற்றியும் குத்துக்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பிளிந்த் பீம் போடலன்னா நம்ம குத்துக்கள் வச்சாவே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பிளிந்த் பீம் போட்டால் தான் நம்ம வால் கிராக்கை அவாய்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் லோடு வால்ல இருந்து, அதாவது ரூஃப்ல இருந்து பீமுக்கு லோடு டைவர்ட் ஆகி பீம்ல இருந்து வாலுக்கு வால்ல இருந்து அதாவது காலத்துக்கு வரும். காலம் டு பீம்ல தான் உங்களுக்கு லோடு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால கண்டிப்பாக நம்ம அந்த பிளிந்த் பீமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த பிளிந்த் பீமையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணாதான் அது கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். அப்போ தான் அந்த பில்டிங்கும் லாங் லைஃபுக்கு அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்து ப்ராப்பராக இருக்கும். ஒரு சைட்டில் பிளிந்த் பீம் சேமாக ஒரே சைஸாக இருக்குமா, அதில் பிளிந்த் பீமில் போடுற ராடும் ஒரே சைஸாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. ஸ்ட்ரக்சர் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரியும், அந்த காலத்தில் லோடு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் பீமோட சைஸும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த பீமில் யூஸ் பண்ணுற ராடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் நம்ம கட்டுற ரிங்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெரப்ஸ்ன்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்கிறது ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த ரிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸிங்கை நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த பிளிந்த் பீம் எல்லாமே ஓவராலாக ஒரே சைஸில் போடுறதும், ஒரே ஓவரால் ராடு போடுறதுமே ரொம்ப தவறான விஷயம்தான். அதையும் நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டிராயிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளிந்த் பீம் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம பீம் சைஸும் ராடுமே யூஸ் பண்ணணும். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறோம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி பில்டிங்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்ட்ரக்சர் டிசைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வேலைக்கும், அதாவது ஃபூட்டிங்லேருந்து ஃபினிஷிங், அதாவது ரூஃப் ஸ்லாப் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் டிசைன் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். பீம் சைஸ் என்ன, ராடு சைஸ் என்ன ஸ்பேசிங்கில் போடணும், ரிங் என்ன ஸ்பேசிங்கில் போடணும், எந்த சைஸ் ரிங்ஸ் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டிசைனில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணால் தான் இது எல்லாமே ப்ராப்பராக பண்ண முடியும். இது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுற வேலையே கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில்
பண்ணுறதுனால தான் நிறைய வீட்டில் வந்து வால் கிராக் வருது, ஃப்ளோரில் டேமேஜ் ஆகிறது எல்லாமே வருது. அதனால தான் நிறைய சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப் பண்ணுறது, அதாவது வந்து டெக்னிக்கலாக வந்து ஓவர் லேப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கம்பி இன்னொரு கம்பியும் ஜாயின் பண்ணுறது தான் லேப்னு சொல்லுவோம். அந்த லேப் லென்த்தில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷனே வந்து மிஸ்டேக் ஆகிறது, கிராக் வருது. அதனால தான் அதை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணணும். அந்த லேப் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் வந்து 50 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மீனிங் அப்படின்னா 50 இன்ட்டு ராடோட டயா. இப்போ நீங்கள் வந்து 12 mm ராடு போடுறோம் அப்படின்னா 50 இன்ட்டு 12 அப்படின்னு போட்டோம்னா 600 mm வரும். 600 mm அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 அடி. இப்போ நம்ம வந்து ஒரு 12 mm ராடு போடுறோம் பிளிந்த் பீம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராடி இன்னொரு ராடி ஜாயின் பண்ணும்போது அந்த லென்த் வந்து மினிமம் 2 அடிக்கு வந்து இதுக்கும் இதுலேருந்து இது 2 அடி உள்ளே இருக்கணும், இந்த ராடு வந்து 2 அடி உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ப்ராப்பராக வந்து கட்டணும். அதே மாதிரி அந்த லேப் பண்ணுறது எல்லாமே இப்போ ஒரு பீமில் வந்து ஒரு 4 ராடு போடுறோம், இல்லை ஒரு 6 ராடு போடுறோம் அப்படின்னு சொன்னால் 6 ராடையும் ஒரே இடத்துல வந்து லேப் பண்ணக்கூடாது. 3 ராடு ஒரு இடத்துல இருக்கணும், இன்னும் 3 ராடு வேறு இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக லேப் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து டிராயிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ராடு யூஸ் பண்ணுறோமோ அந்த ராடுக்கு அந்த ராடோட திக்னஸ் இன்ட்டு 50 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி அதில் என்ன வருதோ அது வந்து எம்எம்ல எடுத்துக்கணும் நம்ம. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களே ஈஸியாக செக் பண்ணலாம் அந்த லேப் லென்த்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பில்லர் இருக்கும், அந்த பில்லருக்குள்ளே நம்ம வந்து ராடு அந்த பிளிந்த் பீம் ராடு வந்து பில்லருக்கு உள்ளே விட்டு தான் நம்ம போடுவாங்க. அப்படி போடும்போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ராடை போடாமல் நீங்கள் வந்துட்டு அந்த காலம் வர இடத்துல ராடை வந்து பெண்ட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அந்த ரிங் வந்து ஃபுல்லாக வந்து இதாக இருக்கும். அதையும் வந்து டெக்னிக்கலாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய சைட்டில் வந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை. அந்த மாதிரி பண்ணும்போது லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் லேட் ஆகும். அப்படிங்கிறனால ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி பிளிந்த் பீமுக்கு பாட்டத்துலையும் சரி 2 பக்கம் சைட்லையும் சரி கவர் பிளாக் வந்து மெயினாக வச்சுட்டு தான் காங்கிரீட் போடணும். மினிமமாக 25 mm 40 mm வரைக்கும் கவர் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீலோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், பீமோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். கம்பி வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் காங்கிரீட்டோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த கவர் பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். எல்லாத்தை விட பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பில்டிங்கில் வீடு கட்டி, அதாவது வீடோ இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பிளம்பிங் லைன் போடுறதுக்காகவும் இல்லை எலக்ட்ரிக்கல் லைன் போடுறதுக்காகவும் அந்த பிளிந்த் பீமை கட் பண்ணிடுவாங்க. அதாவது கோர் கட்டிங் பண்ணி ஒரு ஹோல்ஸை போட்டு வெளியே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்க ராடெல்லாம் கட் ஆயிரும். அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நம்மளுக்கு வந்து பில்டிங் அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரென்த்தே சுத்தமாக போயிடும். அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் லைனோ இல்லை பிளம்பிங் லைனோ வருது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த சைஸ் பைப் வைக்கணும், அது எந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணும்போதே ப்ராப்பராக பண்ணி தருவார். அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணாமல் நாமளே வந்து ரேண்டமாக பீம் போடும்போது ஒரு பைப்பை வச்சுட்டு காங்கிரீட் போடுறதோ இல்லை காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் வந்து பீமை உடைச்சிட்டு பைப்பு போடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே அந்த பிளிந்த் பீமோட ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமாக வீக் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பிளிந்த் பீம் காங்கிரீட் போடும்போது ஃபுல் ஏரியாவுக்கு ஒரே நாளில் காங்கிரீட் போடுற மாதிரி பிளான் பண்ணணும். சப்போஸ் வந்து ரொம்ப பில்டிங் வந்து ஏரியா பெருசு, ஒரே நாளில் காங்கிரீட் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த காங்கிரீட் போடும்போது 2 காலத்துக்கும் நடுவில், அதாவது 2 பில்லருக்கும் நடுவில் வந்து காங்கிரீட் போடுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. காலம் டு காலம், அதாவது ஒரு பில்லரோட எண்டில் கொண்டு போய் தான் நிறுத்தணும். அதில் இருந்து நம்ம அடுத்த நாள் கனெக்ட் பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி நம்ம அடுத்த நாள் பண்ணும்போதும் அதுக்கு நிறைய வந்து அட்மிக்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக அந்த கோட்டிங்லாம் காங்கிரீட்டில் ஜாயிண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் அந்த ஜாயிண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். நமக்கு வந்து அந்த பீமோட ஸ்ட்ரென்த்தும் குறையாமல் இருக்கும். இது எல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளிந்த் பீமை நம்ம சொன்ன மாதிரி ப்ராப்பராக செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது க்யூரிங் வந்து கண்டிப்பாக 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் ஈரம் காயாமல் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி சில சைட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு பீம் காங்கிரீட் போட்டு நாளைக்கே வந்து பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணால் பீமுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பீம் போட்டு நாளைக்கு சவுறு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து அது க்யூரிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து மேலே பிரிக் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் நம்ம க்யூரிங் பண்ணால் அதில் இருக்கிற கலவை கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி விடாமல் அடுத்த நாள் தான் க்யூரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதோட ஸ்ட்ரென்த்து சுத்தமாக குறைஞ்சிரும். மினிமம் 7 நாளைக்காவது ஃபுல்லாக வந்து அது ஈரம் காயாமல் க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு
அப்படின்னு சொன்னால் அந்த பீமுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டிராயிங்கில் எந்த மாதிரி பண்ணணும், அந்த பிளிந்த் பீம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிராயிங்கை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ பிளிந்த் பீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நம்ம சைட்டில் இருக்க காலம், அதாவது பில்லர் போட்டிருப்போம். அந்த பில்லர்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோர் லெவல், அதாவது எஃப்எஃப்எல் அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷ் லெவல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ளோர் ஃபினிஷிங் லெவலில் ஒரு பீம் போடுவோம். அந்த பீமுக்கு தான் வந்து பிளிந்த் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளிந்த் பீம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. என்ன சைஸ், இந்த பீமோட டெப்த் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ராடு யூஸ் பண்ணணும், அந்த எத்தனை ராடு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த பீமுக்கு டெப்த்துக்கும் சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். அதே மாதிரி அந்த லேப் லென்த் நான் சொன்ன மாதிரி இந்த ஓவர் லேப் லென்த் வந்து 50 இன்ட்டு டயா, அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த லென்த் என்னங்கிறது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு கம்பியோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி தான் வரும். ப்ரீமியம் பிராண்டில் 40 அடி வரும். லோக்கல் பிராண்டாக இருந்தால் 39 அடி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்டோட லென்த் வந்து ஜாஸ்தி 40 அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லேப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இந்த காலம் டு காலம் இப்போ இது வந்து 40 அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கிருந்து வந்து 40 அடி இது வரைக்கும் தான் வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொண்டு போய் லேப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் கட் பண்ணி நம்ம வந்து லேப் பண்ற மாதிரி பண்ணோம்னா தான் இந்த லேப் வந்து உங்களுக்கு இந்த காலத்துல லோ டைவர்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பீம்ல வந்து ஒரு 4 ராடோ இல்லை 6 ராடோ யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல லேப் பண்ணாம ஆல்டர்னேட் லேப் பண்ணும். இது வந்து இங்க லேப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து இங்க லேப் பண்ற மாதிரி அப்படி பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஒரே இடத்துல எப்பவுமே வந்து காலமா இருந்தாலும் பீமா இருந்தாலும் வந்து ஒரே இடத்துல லேப் பண்றது அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ராடு கட் பண்ணும்போது இப்போ காலம் லேப் வைக்கும்போது நான் இதை வந்து நாளைக்கு வீடியோவில் காலத்தை பற்றி சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் போட்டிருக்கிறது அதனால தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு காலத்துக்கு வந்து 4 ராடு வருது அப்படின்னா ஒரு 4 ராடு ஒரு லென்த்து, இன்னும் 4 ராடு வந்து இது 2 ராடு ஒரு லென்த்தில் இருக்கும், இன்னும் 2 ராடு கீழே இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து லேப் ஒரு இடத்துல வராமல் ஆல்டர்னேட் லேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். அப்படி பண்ணும்போது தான் ப்ராப்பராக வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.